மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மாசி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை தான் மாசி மாதங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ மாசி மாதம் பாட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக. நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனையும் கடந்து போகிற ஒரே ஆள் மேசராசி தான், வேற யாரு? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாசி மாதத்தை நீங்கள் அப்படியே பிரிக்கலாம். எப்படி இருக்குது? சரலக்னங்க நீங்கள், சரராசி நீங்கள். உங்களுக்கு 11 கூடிய சனியுடைய வீடு பாதகாதிபதி வீடு. இந்த 11ல் போய் யார் யார் உட்காந்துருக்கா தெரியுமா? செவ்வா, சுக்கிரன், எப்படியே செவ்வா, சுக்கிரன், சூரியன், எல்லாம், புதன், சனி, அது வாக்கியம் வாக்கியப்படி பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ராகு, இத்தனை பேர் அந்த சரராசியில் உட்காந்தா என்ன ஆகும்? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடுங்கள் ராம்ஜி. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மாசி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை தான் மாசி மாதங்கிறாங்க. ஸோ இப்போ மாசி மாதமான ஐயா ஏற்கனவே 7.5 சனி, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ மாசி மாதம் பாட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக. நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனையும் கடந்து போகிற ஒரே ஆள் மேசராசி தான், வேற யாரு? காரணம் என்ன? உங்களுக்கு இல்லாத பிரச்சனை இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? இந்த பக்கம் அங்கே பார், இந்த பக்கம் 12ஆம் இடத்துல சனி பகவான் வெயிட்டிங்கில், ஐ எம் வெயிட்டிங், விஜய் டைலாக் மாதிரி ஐ எம் வெயிட்டிங்னு உட்காந்துருக்காரு. எப்பா நீ என்னப்பா செய்ய போகிற? இந்த ஏதாவது வக்கரமாக இருந்த போதாவது நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவன் என்ன செய்ய போகிறான்னு. இப்போ இந்த ஆள் நார்மல் ஆகிட்டார். இப்போ 7.5 சனியாக ஒர்க் பண்ணுவாரா, இல்லை குருவோட வீட்டில் இருந்து எக்ஸம்ஷன் நமக்கு எதுவும் பண்ணுவாரா? சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாசி மாதத்தை நீங்கள் அப்படியே பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? முதல்ல மகரத்தில் 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜனவரி 15 தொடங்கி பிப்ரவரி 15 வரையில் அரசு பணி கிடைக்கின்ற நேரம். யார்? செவ்வாய் பகவான் உச்சம், ராசிநாதன் உச்சம், முப்படை தளபதிகள் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க செவ்வாய் உச்சமானாதான். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் வாழ்க்கையில் சனி உச்சம், என் ஜாதகத்தில் சனி உச்சம். சனி உச்சமாயிட்டா அரசியல், சினிமா, புகழ் இதெல்லாம் வந்துடும், பிரபலமாயிடுவாங்க. சனி உச்சமானதான் வருவாங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது. சனிக்கும் புகழுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்கக்கூடாது, சனி இருந்தால் தான் புகழே வரும். அதே மாதிரி செவ்வாய் உச்சமானால் தைரியம் தன்னால் வரும். செவ்வாய் உச்சமான ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? செவ்வாய் உச்சமாயிட்டா அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையே கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து ருச்சக யோகம்னு பேர். தூக்கிட்டு போய் இராணுவத்தில் உட்கார வச்சுருவார். இராணுவத்தில் உட்கார வச்சுருவார், போலீஸில் உட்கார வச்சுருவார். வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரசி, சிங்கம் பட சூர்யா மாதிரி தான். இன்னடே பார்க்குற கூட இருக்கிறவங்க எல்லாம் சித்தப்பா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி, எந்த ஏன் ஊர்ரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் எஸ்ஐ ஆயிடுவீங்க நீங்கள். சொந்த ஊர்லேயே எஸ்ஐ ஆகிற பலன் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ரிச்சக யோகம் உச்சம் பெறுகிறார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. 5 கூடிய யோகாதிபதி 10ல் இருக்கிறார், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிப்ரவரி 21 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பலன், பிப்ரவரி 21க்கு அப்புறம் ஒரு பலன், பிப்ரவரி 14 வரைக்கும் ஒரு பலன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பலன். என்னது? என்ன ரேஷன் கார்டில் நீங்கள் சர்க்கரை இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ரேஷனில் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரேஷனில் நல்லது சொல்கிறீங்க. நண்பர்களே, கெட்டது மட்டும்தான் உடனே வந்துடுது. இப்போது சந்திராஷ்டமம்னு பாருங்கள். இப்போ வீட்டில் சிந்து சண்டை போட்டான்னா என்ன அர்த்தம்? நானே புரிஞ்சுப்பேன். ஓகே, நமக்கு சந்திராஷ்டமம், எனக்கு ஓகே, அது வச்சு நம்ம உடனே நடந்துடும் நமக்கு கெட்டது. ஆனால் நல்லது மட்டும் ரேஷனில் நடக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் நல்லது, அடுத்த நாள் கொஞ்சம் நல்லது, என்னமோ எஸ்ஐபி கட் பண்ணுற மாதிரி சொல்லாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவாங்க. 2000 ரூபாயாக பிடிப்பாங்க. ஆனால் நல்லது நடக்கும்போது, கெட்டது நடக்கும்போது மட்டும் பல்காக பிடிச்சிடுறது. ஸோ அப்போது 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது ரொம்ப நல்லது நடக்குது. ரொம்ப நாள் கிடையாது, பிப்ரவரி 14 வரைக்கும். அப்போ அரசு பணிகளில், டெண்டரில், கவர்மெண்ட்டில், கான்ட்ராக்டில் யார் யாரெல்லாம் இதெல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ நீங்கள் பெரிய ஆளுங்க. அரசியல் இருக்கவங்க கூட ரொம்ப பெரிய ஆள் சார். அப்போ கண்டிப்பாக சீட்டு கன்ஃபார்மாக சார்? கன்ஃபார்ம். நீங்கள் தனியாக பேசலாம், கீழே போகிற நம்பரை கூப்பிடுங்க. என்ன
இதில் பேச வேண்டாம். ஸோ அப்போது 5 கோடி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது சார் எனக்கு சமீபத்தில் ஒருத்தர் கேட்டாங்க, சார் நான் என் ஏரியாவில் கவுன்சிலராக போகிறேன் சார். கரெக்ட், வெரி குட், மிக உயர்ந்த லட்சியம். சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. அரசியல் ஆகிறதுக்கு தனி ஸ்கின்னு வேணும், தனி ஸ்கின் வேணும். உங்களுக்கு அந்த ஸ்கின்லாம் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம் உங்களுக்கு வரும் 10ஆம் இடத்துல. இப்போ என்ன பிரச்சனைனா டிசம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மெல்ல நகர்றாங்க எல்லா கிரகமும் 11ஆம் இடத்துக்கு. ஜோதிட சாஸ்திரத்தில் 2 எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. எந்த கிரகம் 11ல் இருந்தாலும் தோஷமில்லை என்று சொல்லுக எப்படின்னு அதே ஜோதிட சாஸ்திரம் தான் சொல்லுது. 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், உபஜயஸ்தானத்தில் எது இருந்தாலும் அதுக்கு தோஷம் இல்லை என்று சொல்லுக. அது சொல்கிறது ஜோதிட மூல நூல்கள். ஆனால் அந்த 11ஆம் இடத்தில் இருப்பது யாரு? அது உங்கள் பாதகாதிபதி வீடு. சுத்தம் உங்களுக்கு சரலக்னங்க, நீங்கள் சரராசி, நீங்கள் உங்களுக்கு 11 கூடிய சனியுடைய வீடு பாதகாதிபதி வீடு. இந்த 11ல் போய் யார் யார் உட்காந்துருக்கா தெரியுமா? செவ்வா, சுக்கிரன், எப்படியே செவ்வா, சுக்கிரன், சூரியன், எல்லாம், புதன், சனி, அது வாக்கியப்படி பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ராகு, இத்தனை பேர் அந்த சரராசியில் உட்காந்தா என்ன ஆகும்? நான் இப்போ தான் சொன்னேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்னேன், சிந்துவிட்டா தான் சொன்னேன். இங்கே பார், எல்லா கிரகங்களும் 4ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இனிமேல் சுகமே இல்லாமல் போய்டும் உனக்கு, அவ்வளோதான், மறந்துடு. அந்த மாதிரி 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்? 11ங்கிறது லாபஸ்தானம். லாபத்தில் கை வைப்பார். கெட்ட நண்பர்கள் வருவாங்க. மேஷராசிக்காரங்க வாசலை திறந்துட்டு உட்காந்துருங்க, ரெடியாக இருங்க, தீய நண்பர்களோடு சகவாசம் வரப்போகிறது. விட்டு போனால் பழைய தொடர்புகள்லாம் மீண்டும் வரும். மீண்டும் பழைய ஆட்கள்லாம் உங்கள்கிட்ட பழக ஆரம்பிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, யாரை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களோ அவங்க திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. அவர்களோட நீங்கள் சேருவீங்க. அது தலைமைக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் பெரிய பிரச்சனைக்கு மாட்டுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது நடந்தே தீரும், இது நடந்தே தீரும். சட்டம் தன் கடமையை செய்யும். 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னாகும்? தெருநாயோடு உறவு வைத்து கொள்ளாதே. அந்த தெருநாய் ஒரு 4 சொரிநாயோடு தொடர்பில் இருக்கும். கேவலமான கவிதை, எவன் எழுதுனான்னு தெரில. நேற்று நான் படித்தேன், தெருநாயுடன் உறவு வைத்து கொள்ளாதே, அது உனக்கு தெரியாமல் 4 சொரிநாயுடன் தொடர்பில் இருக்கும். யாரா இந்த கவிதையெல்லாம் எழுதுறீங்க? சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் அது கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் லெவலுக்கு கம்மியான ஆட்களோட தொடர்பு வச்சுருக்காதீங்க. அவன் அதை விட லெவலுக்கு கம்மியான 4 பேரோட ஃப்ரெண்டாக இருப்பான். அப்போது உங்கள் தகுதிக்கு பழகுங்க. மேசராசிக்காரர்கள், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பழைய குப்பைகளை கிளறினால் மீண்டும் நிச்சயமாக ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு வெண்டாரை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டீங்க, அந்த வெண்டார் வரக்கூடாதுங்கிறீங்க, அந்த வெண்டாரை நீங்கள் போய் பேசுகிறது தலைமைக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் வேலை போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், மேஷராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்கிறது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.